हरिः ओम जय भुवनेश्वरी ओम महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடகராசி நண்பர்களுக்கான விஸ்வாவசு வருஷத்திய தமிழ் வருட பலன். இந்த வருஷம் உங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி இருக்குங்க, கடன் ஜாஸ்தி ஆகும், அதே சமயம் செலவும் ஜாஸ்தி ஆகக்கூடிய வகையில் இருக்குது. சார் நல்லதே சொல்ல மாட்டீங்களா சார், நாங்கள் 5 வருஷமாக அவஸ்தைப்பட்டுருக்கோம். சார் நல்லது தான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல நேரம் துவங்கி விட்டது. பாகியஸ்தானத்துக்கு சனி பயிற்சி ஆகிட்டாரு, விரயஸ்தானத்துக்கு குரு வந்திருக்காரு. நான் உங்கள் ராசிக்கு 4, 6, 8 ஆகிய இடங்களை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் குரு செயல்படக்கூடிய வகையில் இருக்கார். ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை, வண்டி வாகன மாற்றம், தாயாரின் ஆரோக்கியம், உங்களின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல், குறிப்பாக உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிலத்தை வாங்கி போட்டிருக்கேன், இல்லை நிலத்தை குத்தகை கொடுத்துருக்கேன், எனக்கு அதுலேருந்து பணமே வரல அப்படின்னா இப்போ வரும். இப்போ எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. இதில் யாருக்கு இன்னும் நல்ல பலன் அப்படின்னு பார்த்தேன்னா, புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, அதுக்கு அடுத்தது பூசம் 4 பாதம், ஆயில்யம் 4 பாதம். ஸோ இந்த நட்சத்திரக்காரர்கள் தான் இந்த கடகராசியில் இருக்காங்க. இதில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் எதிரிகளாலும் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அஷ்டமஸ்தானத்துக்கு 2ஆம் இடம், அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு சனி பயிற்சியாக இருக்கார். அதனால் எதிரிகளிடமிருந்து பண வரவு ஏற்படும். அவர்களுக்கு அது நஷ்டம், உங்களுக்கு அது வருமானத்தை தரும். இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களும், அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதங்கள், ஆயில்யம் 4 பாதங்கள், இவர்களுக்கு குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். இது குடும்ப தலைவிகளுக்கு. சார் எனக்கு கல்யாணமே ஆகலை சார்னு நிறைய பேர் கேட்பாங்க. அவர்களுக்கும் இப்பொழுது திருமண யோகம் கைகூடுகின்ற நேரமாக இருக்குது. இதில் யாருக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் 4 மாதங்கள் உங்களுக்கு தனவிரயம் அல்லது பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்காலத்தை பற்றிய பயம், ஒரு புரிதல் இல்லாமல் என்ன பண்ண போகிறேன் நான், அடுத்த ஒரு 4 மாதம் நான் எப்படி, அடுத்த வருஷம் நான் எப்படி சம்பாதிக்க போகிறேன், ஏன்னா வேலை இல்லையே அப்படின்னு ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு. அதே சமயம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பயம்லாம் இருக்காது, எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் வருஷ கடைசியில், அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை உங்களுக்கு தன விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. அதே சமயம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் 4 மாதங்கள் உங்களுக்கு தனவிரயம், ஆரோக்கிய விரயம், பணவிரயம் அல்லது நஷ்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பதட்டத்தில் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அதாவது ஒரு கஷ்டத்துலேருந்து வெளியில் வரீங்க, ஒரு தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கீங்க, தண்ணிக்குள்ளேருந்து வெளியில் வந்தால் அப்படின்னு மூச்சு விடுவீங்கல்ல, அந்த சமயம்தான் நீங்கள் சில தவறான முடிவுகள் எடுப்பீங்க. அந்த மாதிரி நிலைமையில், அதாவது முதல் 4 மாதங்கள். அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மேனேஜ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் 8 மாதங்கள் சூப்பராக இருக்குது, அமோகமாக இருக்குது. கடைசி 4 மாதங்கள் பண விரயம் ஏற்படும். தவறான முடிவுகளால் உங்களுக்கு சில விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இதில் யாருக்கு பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு கேட்டால், குடும்ப தலைவிகளுக்கு உங்களுடைய குழந்தைகள் அல்லது வாழ்க்கை துணை மூலமாக பண விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இது பண விரயம், தன விரயம்னா உடனே பயப்படக்கூடாது, நஷ்டமாயிடுமான்ட்டு இல்லை. உங்கள் குழந்தைகளுடைய மேல் படிப்புக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. உங்கள் வீட்டுக்கார், உங்கள் ஆத்துக்காரருடைய ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணுவீங்க. இல்லை உங்கள் வீட்டுக்கார் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா அந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் உங்கள் நகையை அடமானம் வச்சு கொடுப்பீங்க. அது உடனே பணம் திரும்பி வராது, அதுக்கப்புறமா தான் திரும்பி வரும். அந்த சமயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு தனவிரயம் ஏற்படும், வட்டி எல்லாம் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுறது நல்லது. இதில் இந்த பூச நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது 2ஆம் இடம்ங்கிறது ஆயில்ய நட்சத்திரம், அதாவது புதனுடைய நட்சத்திர சாரம். இந்த சனி புதன் 2 பேருமே நட்பு கிரகங்கள். உங்களுடைய பூச நட்சத்திர அதிபதியும் சனி தான்,
ஆயில்யத்துக்கு வந்து புதன் தான் அதிபதி. ஸோ இவங்க 2 பேரும் நட்பு கிரகங்கள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு குடும்பஸ்தானம் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. பட் இருந்தாலும் ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி சூரியன் வந்து வருஷ ஆரம்பத்தில் உச்சமாக இருக்கிறதுனால வருஷத்தில் ஆரம்பத்தில் முதல் 4 மாதங்களில் உங்கள் வார்த்தைகளால் சற்று சங்கடங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கணவனோ அல்லது மனைவியோ அவங்களுடைய பெற்றோரிடம் பேசும்பொழுது, அதாவது உங்களுடைய மாமனார் மாமியார்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அனாவசியமான பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். இது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் பொருந்தும். குறிப்பாக குடும்ப தலைவிகள் அல்லது திருமண வயதில் இருக்கும் இளம் பெண்கள், திருமணமான இளம் பெண்களுக்கெல்லாம். இதில் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால், இந்த நடு 4 மாதம், அதாவது ஆவணிலேருந்து கார்த்திகை மாதம் வரை உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பயம் இருக்கும். ஒன்றா வேலை போயிடுமோங்கிற பயம், இல்லை கணவன் மனைவி உறவில் பிரிவினை ஏற்படுத்துமோங்கிற பயம், இல்லை குழந்தைகளின் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பயம், இல்லை தொழிலில் பணம் நஷ்டமாயிடுமோங்கிற பயம். இதெல்லாம் பயம்தான் இருக்குமே தவிர உங்களுக்கு பயம் பதட்டத்தை கொடுத்து தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதல் 4 மாதங்களும் கடைசி 4 மாதங்களும் வருமானத்தை தரக்கூடிய மாதங்களாக இருக்கும். நடு 4 மாதங்கள் உங்களுக்கு பயத்தினால தவறான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தால், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும். ஆனால் இந்த 4 மாதம் உங்கள் மேனேஜ்மெண்ட்டை நினச்சி பயப்படுவீங்க. ஐயோ நான் பாட்டுக்கு இதை பண்ணிட்டேனே, அவங்க எங்கள் மேனேஜ்மெண்ட் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு நல்ல ரெக்கார்டு வரும். தட் யூ ஹவ் டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப் அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி பாராட்டி பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஸோ இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். சரி, திருமணமாகி நாங்கள் 2 பேரும், நானும் என் கணவரும் இல்லை நானும் என் மனைவியும் பிரிஞ்சிருக்கோம் சார், வேலை விஷயமாக பிரிஞ்சிருக்கோம், இல்லை மனஸ்தாபத்தினால பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னா இப்பொழுது ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, முதல் 4 மாதங்கள் ஆடி மாதத்துக்குள்ளார, எல்லோரும் ஆடி மாதத்தில் பிரித்து வைப்பாங்க. உங்களுக்கு ஆடி மாதத்துக்குள்ளார உங்கள் மனைவியோ கணவரோ உங்களை தேடி வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஃபாரினில் இருக்கார் அவர் அப்படின்னு சொன்னால், அந்த மனுஷன் வந்து தேடி வந்து நான் இத்தனை நாள் உன்னை விட்டு பிரிஞ்சிருந்தது போதும் வா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு விசா ப்ராசஸ் பண்ணிட்டேன்னு உங்களையும் அழைச்சிட்டு போகக்கூடிய யோகம் ஏற்படும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்லா வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, உங்களை விட வயதில் மூத்தவராக பார்ட்னராக இருக்கணும். பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களை விட வயதில் இளையவராக இருந்தால் உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதனால் உங்களை விட வயதில் மூத்தவராக இருக்கணும். அதுவும் அவருக்கு வந்து உங்கள் அப்பா வயசு இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு 40 வயசு இருக்கீங்கன்னா, உங்கள் அப்பா வயசு ஒரு 65 வயசுன்னா, அந்த 65 வயசுக்கு அவர் இருக்கிற மாதிரி ஒரு பார்ட்னர் வச்சுக்கிட்டிங்கன்னா, இல்லை எனக்கு 30 வயசு தான் ஆகுதுன்னா, எங்கள் அப்பா வயசு என்ன 60 வயசுன்னு நினச்சிக்கிட்டு அந்த வயசில் ஒரு பார்ட்னர் வச்சுக்கணும். உங்களை விட வயதில் மூத்தவர் பார்ட்னராக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒன்றுமே இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு 10 வயசு டிஃப்ரென்ஸாவது இருக்கணும் உங்களை விட வயதில் மூத்தவர். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஸோ இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம், அதாவது விஸ்வாவசு தமிழ் வருஷங்கிறது வந்து புதிய மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமைந்திடக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வருஷத்தில் நீங்கள் பண்ணக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு கேட்டால், யாரையும் நம்பலாம், ஆனால் எல்லா பொறுப்பையும் அவங்கக்கிட்ட கொடுக்கக்கூடாது. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், உங்களுடைய கண்ட்ரோலில் பொறுப்பெடுத்து செயல்படுங்க. உங்களுடைய உழைப்பை அடுத்தவர்களுக்கு தருவது மட்டுமல்லாமல் அடுத்தவர்களுடைய உழைப்பையும் நீங்கள் அதை கறந்து எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இதெல்லாம் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு பங்கு ஏதாவது வர வேண்டியது இருக்குன்னா அதற்கான லீகல் ப்ரொசீடிங்ஸ் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ இந்த விஸ்வாவசு வருஷங்கிறது வந்து கடகராசிக்கு வளர்ச்சியையும் தன லாபத்தையும் தரக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக அமைந்திடும். இந்த பலன்கள் வருஷாந்திர பலன்கள், அதாவது விஸ்வாவசு வருஷத்துக்கான பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களே தவிர இந்த ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணாமல் இருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன தெரியுமா கேட்குறீங்க ஃபோன் பண்ணி, நீங்கள் அது போடலையா, அந்த வீடியோ போடலையா, இந்த வீடியோ போடலையா, இதுக்கு பலன் போடலையா அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாமே போட்டிருக்கோம். ஆனால் என்ன அப்படின்னா அந்த ஆல் பட்டன் பெல் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுறதில்ல. இது பல பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்கிறது. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணினதுக்கப்புறம்
பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத டிக் வர மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். இதன் மூலமாக நாம் அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து விதமான தரவுகளும் உங்களுக்கு வந்து சேருவதற்குண்டான, நீங்கள் அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை இது. உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் பலன் தெரியணும், உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னத்துக்கு உண்டான பலனை தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிலோ அல்லது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எண்ணிலோ தொடர்பு கொண்டு நேரிலோ வாட்ஸ்அப்பிலோ பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக இந்த விஸ்வாவசு வருஷத்தின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.